ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? அப்படியே அறுசுவை நாக்கில் நடனமாடும் அப்படி ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கறி சுண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு உரலில் போட்டுக்கோங்க. உரலில் போட்டு நல்லா மாங்கு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இது இடித்ததை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த உள்ள விதையை வந்து கழுவ வேணாம். இதில் ஏன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, மெக்னீஷியம்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கனால இந்த விதையை நீங்கள் வாஷ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5-6 வெள்ளை பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து நறுக்க வேணாம், முழுசாக உரித்து அதை அப்படியே சேர்த்து கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நச்சு வச்சுருக்க கறிச்சுண்டைக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நிறையா சத்து இருக்குது. வயிற்றில் உள்ள புண்கள் எல்லாம் குணமாகும். நம்ம வயிற்றில் ஏதாவது கீரைப்பூச்சி இருந்தால் நல்லா சாப்பிட்டோன்னா வெளியில் வரும் பண்ணும். இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இதை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. இது விதையை ரிமூவ் பண்ண வேணாம். பட் ஆனால் இது டப்புன்னு கொஞ்சம் வெடிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் நல்லா எல்லாம் ஒன்றாகி மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த குழம்பு வந்து ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ள குழம்புன்னு கூட சொல்லலாம். முன்னாடி அந்த காலத்தில் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டோம். பட் இப்போ யாருமே சாப்பிட்றதில்ல. இனிமேல் நீங்களும் எல்லோரும் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு மிளகாப்பொடி போட்டுட்டு புளி போட்டு நல்லா கரைச்சி விட்டு கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். பட் இதில் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். கறி சுண்டைக்காயில் வந்து கசப்புத்தன்மை இருக்கிறனால நம்ம இதில் கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறோம். இனிப்புக்காக வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுடைய வத்த குழம்பு ரெடி ஆகிருச்சு. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். எல்லா டேஸ்ட்டும் நிறைஞ்ச ஒரு குழம்பாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.